வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கத்திரிக்காய் வாங்கிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு. இது கூட வறுத்த நிலக்கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரே அளவாக இருக்கும்போது சின்ன சைஸாக இருக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் வதங்கிடும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக ஒரே அளவாக நான் எடுத்திருக்கேன். இது கூட மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். வதங்கும் போது கத்திரிக்காயில் காரம் இறங்குறதுக்காக நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்ருங்க. தோலோட நல்ல கலர் மாறிடுச்சு, நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த டைமில் எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதை முதல்ல வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு, சோம்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டுரும். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த நிலக்கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி ஒரு நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதே சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட நறுக்கின சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லை, அதனால் அது சேர்க்கல. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், ஏற்கனவே கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கார தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இல்லாதவங்க சாம்பார் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரிசி களைஞ்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். அந்த தண்டு பகுதியும் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம். இது டேஸ்ட்டுக்காக, தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.